ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட அக்ஷரா கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க எனக்கு ஒரு லெஹங்கா டைப்பில் வந்து எனக்கு சாரீ இது வேர் பண்ணி காட்டுங்க, அதுவும் பட்டு சாரீ இதில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் இது போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதனால் வந்து சரி கொஞ்சம் நம்ம அப்படியே வந்து ஏன் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் இதோடன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வந்து நைட் ட்ரெஸ்ஸை தான் வேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து சாரீ கலர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ராமா க்ரீன் மாதிரி தெரியும். அந்த ப்ளூவோட கலந்து மிக்சடு தான் ராமா க்ரீன் மாதிரி ஆனால் தெரியும். இதுக்கு வந்து நான் சிம்பிள் தான், அதாவது சாரியில் உள்ள ஜாக்கெட்டை தான் நான் வேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நல்லா வந்து டிச் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து எல்லோ கலர், எல்லோ அண்டு அந்த ப்ளூ இது, பட் ஆனால் ராமா க்ரீன் மாதிரி இருக்கும் மிக்சட். இதில் நீங்கள் வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் நான் எப்படி வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஹங்கா டைப், அந்த இதில் நீங்கள் கேட்டால் அதே டைப்பில் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து சாரீஸ் இது வேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போயுமே வந்து முந்தி இதை வந்து அதாவது பீட்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து இடுப்பில் பாவாடை ஸ்கர்ட்டில் சொருவோம் பார்த்திங்களா, அதை வந்து அப்படி சொருகாமல் பின்னாடியிலேருந்து சுற்றி பின்னாடி ரொட்டைனில் சொருகணும். சொருகிட்டு அப்புறமா லைட்டாக நம்ம பீட்ஸ் எடுப்போம் பார்த்திங்களா பிளேட்டு, அதை வந்து அதே சைஸில் நம்ம வந்து அந்த லெஹங்கா டைப்புக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த லெஹங்கா நம்ம ப்ளீட் எடுப்போம் பார்த்திங்களா சாரிக்கு, அந்த ப்ளீட் அளவு நம்ம அந்த அளவு எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம பீட் பண்ணி அதில் வந்து சொருகணும். அது எப்படி பண்ணுறேன்ட்டு இதில் நம்ம தெளிவாகவே நான் உங்களுக்கு வந்து நான் அதை காட்டியிருப்பேன். வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கரெக்டாக நம்ம ப்ளீட் எடுக்கிற அளவுக்கு மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்து பண்ணோம் அப்படின்னும்போது அந்த ஸ்கர்ட்டு இது நம்ம பாவாடை தாவாணி டைப்பு இதில் வந்து லெஹங்கா டைப்பில் வந்து வந்துடும் நமக்கு. அதனால் வந்து எனக்கு வந்து இது பட்டு சாரினால நீங்கள் பட்டு சாரி எனக்கு கரெக்டாக இருக்கிற ஒரு பட்டு சாரியை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஆமாம், இது வந்து எனக்கு பட்டு சாரி, ஆனால் எனக்கு வேர் பண்ணுறதுக்கு நல்லா எனக்கு சூட்டபுளாக வரும். நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம எந்த ஒரு சாரீஸ் வந்து நம்ம இது பண்ணும்போது அதோட குவாலிட்டி கிளாத் எல்லாமே நம்ம இது பண்ணி வாங்கும்போது நம்ம அடுத்து வேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு இதில் வந்து நம்ம ஆசைக்குன்னு வாங்குவோம், ஒன் டைம் வேர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வேர் பண்ணவே மாட்டோம், அது அப்படியே ரேக்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு எப்படி சூட்டபுளாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிச் பண்ணி பார்த்து, இல்லைனா எனக்கு லைட்டாக என்னோடய ட்ரெஸ்ஸஸ் மேலேயே நான் அப்படியே அதை வேர் பண்ணி பார்க்குற மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்து தான் நான் வாங்குவேன். ப்ளீட் எடுத்து பார்த்து தான் வாங்குவேன். சாரீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம 1000 ருபீஸ் போட்டாலும் அது நம்மளோட மணி வந்து ஒர்த்தபுளாக இருக்கணும்னு நான் நினப்பேன். என்ன ஸ்கெட்டு டைப்புன்னு சொல்லவும் நான் அது வந்து இது பண்ணி அந்த தாவாணி டைப்பில் வரனால கொஞ்சம் இது பண்ணிட்டேன் ப்ளீட்டை. ஏன்னா அந்த நம்ம சொருக்குவோம் இல்லையா தாவாணி மட்டும் மேலே நம்ம இடுப்ஸில் வந்து அந்த இதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு முன்னாடி தான் நமக்கு நல்லா காட்டும், முன்னாடி தான் வந்து அந்த ப்ளீட்டு தான் அந்த லெஹங்கா டைப் வந்து நமக்கு அழகாக தெரியும். பின்னாடி வந்து நம்ம முந்தி இது வந்து நல்லா ஒன்று போல் இதாக போயிடும். அது மாதிரி பார்த்தாலே தெரியும். ப்ளீட்டு பட்டு சிலையில் இந்த அளவுக்கு படக்குன்னெலாம் வராது. நான் உடனே ஏமாவே இதில் ப்ளீட் எடுத்து நான் வச்சேன். எங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும் ப்ளீட்டு நமக்கு எந்த அளவுக்கு அதில் விழுகுது அப்படின்னு. நம்ம வந்து தாவணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து நம்ம சாரீக்கு ப்ளீட் விட்டு நம்ம ரொம்ப இது பண்ணுற மாதிரி தொங்க விட மாட்டோம். முந்தி இதை வந்து நார்மல் டைப்பில் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம முட்டி அளவு நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து தொங்க விடுவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.